டீப்சீக், ChatGPT, அதுக்கப்புறம் Qwen 2.5 இது மூணையும் கம்பேர் பண்ண போகிறோம். டிஃப்ரெண்ட் பேராமீட்டர்ஸ் லைக் ஒரு ஸ்கிரிப்ட் எழுத சொல்கிறது, இல்லைனா தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுங்கிறது, தமிழில் இன்புட் கொடுக்கறது, அண்ட் கோட் பண்ணுறது, இல்லைனா வெப்சைட் காப்பி பண்ணு, இது மாதிரி நிறையா சம் 5 to 6 டாஸ்க் எல்லாத்துலேயும் ரன் பண்ண போகிறோம். அதில் எது பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு எது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். அண்ட் முக்கியமாக எது ஓவராலாக நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ChatGPTயில் போட போகிறோம் எது பெஸ்ட்டு ஃபோன், அந்த ரீசன் என்ன, அண்ட் பையிங் லிங்கோட கொடுன்னு சொல்லி. ஸோ அப்படியே நம்ம காப்பியும் பண்ணி அடுத்தடுத்து இதில் போடலாம். ChatGPT பார்த்திங்கன்னா நிறைய வெப்சைட்ஸ்லேருந்து இன்புட் எடுத்திருக்கு. ஸோ அதுக்கான சோர்ஸஸையும் கீழே கொடுத்துருக்கான் போல் சைட்லே. சாம்சங் M34 இதெல்லாம் கொஞ்சம் பழைய மாடல் மாதிரியே ஃபீல் ஆகுது. ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ் நான் பெருசாக இப்போ ரீசெண்டாக பார்க்கல. லைக் நான் எதுவும் வாங்குகிற ஐடியாவும் இல்லை. ஸோ பெருசாக பார்க்கல. பட் இதெல்லாமே கொஞ்சம் அவுடேட்டட் ஃபோன்ஸ் மாதிரி தெரியுது பார்த்தாலே. நத்திங் ஃபோன் 2A வந்துச்சு அண்டு M35 அது மாதிரியே ஃபோன்ஸ் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். பட் ஸ்டில் இது கொஞ்சம் ஃபீல்ஸ் லைக் அவுடேட்டட் மாதிரி தான் தெரியுது. நார்சோ 60 எப்போயோ பார்த்த மாதிரி இருக்குது. இங்கே பாருங்கள், ரெட்மி நோட் 12 ப்ரோ 14 சீரீஸே லான்ச் ஆயிடுச்சு. இது லேட்டஸ்ட் அப்டேட்டான்னு சும்மா அதுக்கிட்டே கேட்போம் என்ன சொல்கிறது. The information I provide based on the data available October 2023. ஸோ அது வரைக்கும் இருக்கிற டேட்டாவை வச்சு தான் இதெல்லாமே கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ மேபி நம்ம இதையே காப்பி பண்ணி இந்த சர்ச் ஃபீச்சரில் போட்டு பார்க்கலான்னு நினைக்கிறேன். டீப் திங்க்னால் அது ஏதோ அனலைசிஸ் பண்ணி அதெல்லாம் காட்டும். ஸோ அது கொஞ்சம் இதுதான். ஸோ நம்ம சர்ச்சில் போட்டு அடுத்தது போவோம். இங்கேயுமே அதே பிரச்சனை தான். 2023க்கு காட்டிகிட்ருக்கு. ஸோ நம்ம டேட்டு மட்டும் மாற்றிக்குவோம். Qwen 2.5வும் ஒரு பழைய அப்டேட்டட் டேட்டாவை தான் காட்டுது. ஸோ வெப் சர்ச்சில் இதில் ஒரு பிரச்சனை என்னென்னா, ஒரு ஆப்ஷனில் கிளிக் பண்ணிட்டா அடுத்த ஆப்ஷனில் கிளிக் பண்ணவே முடியல. ஸோ வெப் சர்ச் பண்ணும்பொழுது கரெக்டான அப்டேட் வருது. பட்டு ஐ திங்க் இந்த ஃபோன் சஜஷன்ஸ் எனக்கு பெருசாக இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை. அகெயின் அதே ரிசல்ட்டு தான் இங்கேயும் காட்டியிருக்கு. ஸோ ஆப்வியஸாக இதில் பார்த்திங்கன்னா ChatGPT தான் கரண்ட் அப்டேட்டில் கொடுத்துட்ருக்கு. இதில் ஏதாவது சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸும் இல்லை. ஒன்று டீப் திங்க் கொடுத்துருக்கான், ஒன்று சர்ச் கொடுத்துருக்கான். ஸோ இதுவுமே கொஞ்சம் இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணி சொல்லியிருக்கு. பட் ஆனால் இதுவுமே அவுடேட்டட் டேட்டா மாதிரி தான். ரெட்மி நோட் 14 ப்ளஸ் இருக்குது. ஸோ இது ஓகேஸாக இருக்குது. சரி, சாம்சங்கோட ஈவெண்ட் நடந்துச்சுல. ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு யூடியூப் ரீல் ஸ்கிரிப்ட் எழுத சொல்லலாமா, என்ன கொடுக்குதுன்னு பார்ப்போம். ஸோ இது ஏன் இப்படி சஜஸ்ட் பண்ணுதுன்னா, நம்ம நிறையா ஐஃபோன் ரிலேட்டடான கண்டென்ட்ஸ் வந்து ChatGPTயில் எடுத்திருப்போம். நான் ஏதாவது ப்ராடக்ட்னால் கூட அதை ஐஃபோனோட எப்படி ரிலேட் பண்ணலான்னு சொல்லி நிறையா கேட்டிருப்பேன். ஸோ அதனால் அந்த ஹூக்கில் பார்த்திங்கன்னா ஐஃபோன் ஃப்ரெண்டுன்னு மென்ஷன் ஆகிருக்கு. மெமரியில் அப்டேட் ஆகிருக்கு எல்லாமே. பட் ஓரளவு நல்ல டீசெண்டாகவே ரைட் பண்ணியிருக்கு. இது பார்த்திங்கன்னா டீப்சீக்கில் வந்திருக்கு. ஸோ இது ஸ்கிரிப்ட் கொடுத்தது மட்டும் இல்லாமல் நிறைய சஜஷன்ஸ் கொடுத்துருக்கு. கிட்டத்தட்ட ஒரு சாம்சங்க்கு வந்து ஒரு ஆட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கானுங்க. கால் டு ஆக்ஷன்லாம் ப்ரீ ஆர்டர் உடனே பண்ணுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி கொடுத்துருக்கானுங்க. பட் இதுவும் ஓரளவு ஓகே, நல்லா தான் இருக்குது. இது பார்த்திங்கன்னா Qwen 2.5ல் ஸ்கிரிப்ட் ரைட் பண்ணியிருக்கு. இது நீங்கள் எப்போதும் காத்திருந்த புதிய விண்வெளி அனுபவம் அப்படின்னு போட்டிருக்காங்களா. கேலக்ஸி எக்ஸ்பீரியன்ஸை தான் அப்படி சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு பக்கா இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேஷன் அந்த மாதிரி ஃபீல் ஆகுது. ஏன்னா நண்பர்களுடனான நினைவுகள் அனைத்தையும் உறுதியாக பதிவு செய்யுங்கள் தூய தமிழில் அப்படியே கொடுக்குற மாதிரி இருக்குது. பட்டு ஸ்கிரிப்ட் வைஸில் கொஞ்சம் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாத மாதிரி இருக்குது. மேபி தமிழில் டீப்பாக லைக் தூய தமிழில் எழுதணும்னு நினைக்கிறவங்களுக்கு Qwen 2.5 மேபி ஃபிட் ஆகலாம். அதே சமயம் டிப்ஸ் ஃபார் எக்ஸிக்யூஷன், ஸோ எடிட்டிங் அல்லது எக்ஸிக்யூஷனுக்கு
ஹேஷ்டேக்ஸ் என்ன போடலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் என்கேஜ்மெண்ட்டுக்கு என்ன ஃபீச்சர் வந்து உங்களுக்கு பிடிச்ச ஃபீச்சர் என்னன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அந்த மாதிரியெல்லாம் போட்டிருக்கானுங்க. உண்மையிலுமே ஒரு நல்லா வந்திருக்கு. பட் இதில் தமிழ் தான் ரொம்ப இதுவாக இருக்குது. இந்த ரவுண்ட் பொறுத்த வரைக்கும் ChatGPT அகெயின் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்க மாதிரி இருக்குது. 3 ஸ்கிரிப்டையும் பாருங்கள், உங்களுக்கு எது பெட்டராக தோணுச்சு. நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எது பெட்டராக இருந்துச்சுன்னு மறக்காமல் கீழே சொல்லுங்கள். ஸோ அடுத்தது என்ன பண்ண போனோம்னா, அமேசானோட க்ளோன் வெப்சைட் ஒன்று க்ரியேட் பண்ண சொல்லி கேட்க போகிறோம். எது நல்லா பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஒரு ஓகேஸான இன்டர்ஃபேஸு. ஸோ இமேஜஸ் எதுவும் லோடு பண்ணலை. ஸோ அதனால் லைக் ஒரு 10க்கு ஒரு 3 பாயிண்ட்ஸ் அது மாதிரி தரலாம். அதாடி என்ன இது தனித்தனியாக கொடுத்துருக்கானே, நம்மளுக்கு ஒன்றும் புரியாதே. இதில் தான் எனக்கு 2.5 ரொம்ப பிடிச்சிருக்கு. அமேசானோட அப்படியே காப்பி அடிச்சிருக்கான் பார்த்தீங்களா. அமேசான் சர்ச்சு மேலே இருக்கிற கேட்டகரிஸு, ப்ராடக்ட் இது ப்ரைஸிங் கூட அதே மாதிரி இருக்குது. அஸ் எ ஜென்ரல் யூஸராக என்னால் டீப்சீக்கிலிருந்து எந்த ஒரு கோடையும் டைரெக்டாக எடுக்க முடியலை. ஸோ அதனால் நம்ம டீப்சீக்கு கண்டிப்பாக இதில் சப்போர்ட் பண்ண போகிறதில்ல. இன்ஸ்டட் Qwen 2.5 வெப்சைட்டில் காப்பி பண்ணுறதோ அது மாதிரி ஒரு க்ளோன்ஸை க்ரியேட் பண்ணுறதுல உண்மையாலுமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. லைக் நம்ம கூகுளோடதை பார்த்தோம், யூடியூபோடதை பார்த்தோம், ரொம்ப குயிக்காக பண்ணிகிட்ருக்கானுங்க. முட்டை ஃபஸ்ட்டு வந்ததா, கோழி ஃபஸ்ட்டு வந்ததா அப்படின்னு சயின்டிஃபிக்காக பார்த்தோம்னா முட்டை தான் ஃபஸ்ட்டாக வந்ததுன்னு சொல்லி ChatGPT சொல்லுது. முட்டை தான் வந்திருக்குன்னு சொல்லி ChatGPT சொல்லியிருக்கு. இதுவும் முட்டை தான் ஃபஸ்ட்டு வந்திருக்குன்னு சொல்லியிருக்கு. ஆனால் இதெல்லாம் ஒரே மாதிரி திங்க் பண்ணது பார்த்துங்களேன். ஃபிலாசபிக்கலாக ஒரு ஆன்சரும் சயின்டிஃபிக்காக ஒரு ஆன்சரையும் தருதுங்க. ஸோ 3மே முட்டை தான் ஃபஸ்ட்டு வந்திருக்குன்னு சொல்லுது. நம்மளுக்கும் தெரியாது. ஸோ அதனால் இதில் எதையும் ஆன்சர் ஃபைனல் கன்க்ளூட் பண்ண முடியல. ஸோ அடுத்தது என்ன கேட்க போகிறோன்னா, இமேஜ் ஜென்ரேஷனில் ஜெனரேட் இமேஜ் ஆஃப் இண்டியன் மிடில் ஏஜ் காய் வித் பிளாக் டிஷர்ட் வித் ஸ்டீவ் ஜாப்ஸ் சிக்னேச்சர் போஸ் அப்படின்னு தான் கேட்க போகிறோம். என்ன பண்ணி விற்குதுன்னு பார்ப்போம். என்னாச்சு? ஐயோ, நம்மளோட ஃப்ரீ பிளான் முடிஞ்சிருச்சான். ஆனால் நான் இன்றைக்கி இமேஜே ஜென்ரேட் பண்ணல. இங்கே Qwen 2.5 பொறுத்த வரைக்கும் இமேஜ் ஜென்ரேஷனுக்காக புதுசாக ஒரு டேபே கொடுத்துருக்கானுங்க செக்ஷனு. அதை வேணால் கிளிக் பண்ணால் வராது. ஸோ அதனால் நியூ டேபில் போய் தான் நம்ம கிளிக் பண்ணணும். அதே சமயம் இதில் வீடியோ ஜென்ரேஷனும் இருக்குது. பட் அவ்வளோ சீனெல்லாம் கிடையாது, ரொம்ப மொக்கையாக இருக்குது. இப்போ ஒரு 6 செகண்ட்ஸ் வீடியோவே 15 மினிட்ஸ் அது மாதிரி ஆகும் ரெண்டராக. அதே சமயம் டீட்டெயில்ஸ் இல்லை, மொக்கை, உண்மையிலுமே மொக்கையாக தான் இருக்குது. I cannot directly generate images, but I can guide you how you can do. ஸோ இமேஜ் ஜென்ரேஷன் ChatGPTயில் இருக்குது, இதுலேயும் இருக்குது. பட் ஆனால் இப்போதைக்கு நம்மளுக்கு எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. அதனால் அதை ஸ்கிப் பண்ணிடுவோம். ஸோ இப்போ ஃபைனல் கொஸ்டினாக நம்மளுக்கு ஒரு டயட் பிளான் வந்து ரெடி பண்ண சொல்லுவோம். அது என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்கேன்னா, எனக்கு 80 கேஜிலேருந்து ஒரு 5 கிலோ குறைக்கிறதுக்கான ஒரு டயட் பிளான் ஒரு மந்தில் குறைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன். ஸோ என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். பட் ஆனால் லாஸ்ட் டைம் இதுக்கு முன்னாடியே நான் கேட்ட பர்சனலாக வேணும்னு சொல்லி அப்போ டீட்டெயிலாக லைக் காலையில் இது சாப்பிடு அதை சாப்பிடுன்னு ஒரு 30 டேஸ்க்கான பிளானே கொடுத்துச்சு. பட்டு இப்போ வந்து ஒரு ஜென்ரிக்கான ஒரு ஆன்சர்ஸோடு முடிச்சு வச்சிருச்சு. ஸோ இதுன்னு கொஞ்சம் டீட்டெயிலாக கொடுத்த மாதிரி இருக்குது. Qwen 2.5 டீப்சீக்கும் ஓரளவு டீசெண்டாக கொடுத்துருக்கு. இதில் ChatGPT மட்டும்தான் கொஞ்சம் மொக்கையாக கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். பட் இதுக்கு முன்னாடி நல்லா தான் கொடுத்துருந்துச்சு. ஓவராலாக வச்சு பார்க்கும்பொழுது ChatGPT வந்து ஒரு கண்டென்ட் க்ரியேஷனுக்கும் ஒரு கான்வர்சேஷனலாக லைக் இது மாதிரி எனக்கு ஒரு இஷ்யூ இருக்குது, அதை எப்படி சால்வ் பண்ணலாம், ரெக்டிஃபை பண்ணலாம், அந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து ரொம்பவே நல்லா இருக்குது.
டீப்சீக் பொறுத்த வரைக்கும் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு டெவலப்மெண்ட் மாடியூல்னு சொல்லுவேன். ஏன்னா இதை வச்சு நம்ம ஃபர்தராக ஓப்பன் சோர்ஸாக இருக்கிறனால நம்ம நிறையா எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணலாம், நம்ம ஃபர்தராக டெவலப் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து இது பக்காவான ஒரு ஆப்ஷன். அண்ட் கோடிங்க்கு வந்து இது பெஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த குவின் 2.5 ஸோ இதுவுமே கொஞ்சம் லைக் இந்த வெப் கோடிங்க்கு நல்லா தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு. என்னோடய நாலேஜுக்கு வச்சு கோடிங்க்கு நல்லா தான் இருக்குது. அந்த வெப்சைட் க்ளோனிங்லாம் சூப்பராக பண்ணுது. அதே சமயம் இதில் இமேஜ் ஜென்ரேஷன், வீடியோ ஜென்ரேஷன் அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. பட்டு ரொம்ப மொக்கையாக தான் இருக்குது. மேபி ஃபர்தராக அவங்க டெவலப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் இது 3ல் எது யூஸ் பண்ணுறீங்க, லைக் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு, முக்கியமாக டெவலப்பர்ஸ் யாரும் இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எந்த விதத்தில் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு. ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் போரிங்கான வீடியோ தான். ஸோ உங்களோட தாட்ஸ் எல்லாத்தையும் சொல்லுங்கள். மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். இது மாதிரி வேறு ஏதாவது வீடியோஸ் வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். பாய்.